அன்பு நெஞ்சங்களே, இதனோட ஒரு கருத்து பதிவு. பொதுவாகவே நம்ம தூய தமிழை யாருமே பேசுறது கிடையாது. நம்ம பேசுகிற தமிழில் பார்த்திங்கன்னா ஆங்கிலமும் தமிழும் கலந்து நிறைய வார்த்தைகள் வருது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போ பாரு எல்லாரும் அவங்களுடைய பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பட் ஆனா. பட்னா ஆனா தான். பட்டு ஆனாவும் சேர்ந்து சொல்கிறாங்க. 9 நவகிரகம், 9 நவமும் ஒன்று தான். ஓகே சரி, ஓகேனாலும் சரினாலும் ஒன்று தான். அப்புறம்னா மேபி இருக்கலாம், மேபினாலும் இருக்கலாமும் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் அந்த திருப்பத்தில் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்மளுடைய வழக்கத்தில் ஆங்கிலமும் தமிழும் மாறி மாறி வரும். ஏதாவது ஒன்று தான் நம்ம சொல்லணும். ஒன்று பட் சொல்லணும், இல்லை ஆனால் சொல்லணும், ஓகே சொல்லணும், இல்லை சரி சொல்லணும், டேர்னிங் சொல்லணும், இல்லை திருப்பம் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க. நம்ம பேசக்கூடிய தமிழ் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். பேசும்போது சில பார்த்தீங்கன்னா ஸோ 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 அப்படின்பாங்க. எதுக்கு இத்தனை ஸோ இல்லை அதனால் ஒரு விஷயத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன், வாயால் தான் பேசினேன். கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் தான் கேட்க முடியும், வாயால் தான் பேச முடியும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு அழகு இருக்கணும், நயம் இருக்கணும். அதெல்லாம் யோசித்து பேச முடியாதுன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறீங்க. தப்பாக கற்றுக் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆசானாகவும் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது எதிர்கால சந்ததி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுங்களும் அதை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணும். அதனால் பேசும்பொழுது ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. நன்றி.